முன்னொரு காலத்துல ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல ராஜாவா இருக்கணும்னா 5 வருஷம் தான் இருக்க முடியும். 5 வருஷம் முடிஞ்சதும் அந்த ராஜாவை பல்லக்குல தூக்கிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. அப்புறம் அங்க இருக்க மிருகங்கள் அந்த ராஜாவை கொன்னுடும். இப்படியே பல ராஜாக்கள் வந்தாங்க. அவங்கள 5 வருஷம் முடிஞ்சதும் கொண்டு போய் காட்டுல விட்டதும் செத்துருவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தனால யாருமே அந்த நாட்டுல யாருக்கும் ராஜாவாக விரும்பல. அப்ப ஒருத்தன் தானாக முன் வந்து நான் ராஜா ஆக்குறேன்னு சொன்னான். சரின்னு 5 வருஷம் அவனும் ராஜாவா இருந்தான். பதவி முடியும் நாள் வந்தது. அன்னைக்கு அதே மாதிரி இந்த ராஜாவை தூக்கிட்டு போய் காட்டுல விட போனாங்க. அப்ப அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமா பல்லக்குல ஏறினான். இத பார்க்க மக்களுக்கு ஆச்சரியம். என்ன எல்லா ராஜாவும் காட்டுக்குள்ள விட போன சோகமா இருப்பாங்க. இவன் என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்னு. சரி ராஜா கிட்டயே இத பத்தி கேட்போம்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜா நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் முதல் வருஷம் ராஜாவா இருக்கும்போதே காட்டுல இருக்க எல்லா மிருகமையும் கொன்னுட்டேன். அடுத்த 2 வருஷத்துல காட்டுக்கு நடுவுல ஒரு அரண்மனைய கட்டிட்டேன். போன வருஷம் என்னோட சிப்பாய் 1000 பேர் அங்க காவலுக்கு வச்சிட்டேன். இப்ப நான் அங்க போன என்னோட தனி ராஜாங்கத்துக்கு எப்போதும் நான் ராஜாவை இருப்பேன்னு சொன்னான். ஊரு மக்கள் இதை கேட்டதும் அதிர்ச்சியுடன் விழித்தார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். சரியான திட்டமிடலும் அதை செயல்படுத்தும் திறனும் இருந்தால் எந்த சிக்கலையும் சமாளித்து விடலாம். மேலும் இது போன்ற வீடியோகளை காண லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.